அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து வீர கதைகள், வீரர்களுடைய கதைகள், வீர கதைகள். த ஸ்டோரிஸ் ஆஃப் நைட் அப்படின்னு சொல்லலாம், வீரர்களுடைய கதைகள். அதாவது ஆப்பிரிக்கா உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா உலகத்தில் அது ஒரு கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டம்னு வாங்க. ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள உள்ளே நுழைய முடியாது, நுழைய முடியாது, போனால் வெளியே வர முடியாது. ஏன்னா அவ்வளோ டார்க்னஸ், இருண்ட கண்டம், அடர்த்தியான மரங்கள், காடுகள் நிரம்பியது, கடுமையான சிங்கம், புலி, அந்த மாதிரி மிருகங்கள் இருக்குது, பாய்சனஸ் ஸ்னேக், விஷமுள்ள பாம்புகள் இருக்கிறது. உள்ள போயிட்டு நீங்க வெளியே வர முடியாது. அந்த மாதிரியான அந்த ஆப்பிரிக்காவில் ஜூலுன்னு ஒரு இனம் இருக்காங்க. இந்த ஜூலுன்னு ஒரு இனம் என்னன்னா, இந்த ஊர் இளைஞர்கள் வந்து அந்த ஊர்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்கன்னு வைங்க. உதாரணமா தண்ணி எடுக்க போகுது ஒரு பொண்ணு, தண்ணி எடுத்துட்டு வருதுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு ஈட்டியை ஊண்டி வைப்பாங்க. ஈட்டியவோ இல்லை ஒரு வேல்கம்பு மாதிரி. அந்த காலத்துல வேல்கம்பு தானே. நம்ம இப்போ நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சியில் கூட வீரபாண்டிய கட்டம் கூட ஃபைட் பண்ணும்போது கூட வேல்கம்பு, வெற்றிவேல், வீரவேல்னு வேல்கம்பு தான் வச்சு யூஸ் பண்ணதா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த வேல்கம்பவோ வீட்டியவோ ஒன்றுதான் அந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்குறாரு, யாருப்பா அது என் வீட்டுக்கு முன்னாடி ஈட்டியை ஊண்டி இருக்கிறது அப்படின்றாரு. அப்போ இந்த பையன் வந்து சொல்கிறான், ஐயா நான் தாங்க ஊண்டிருக்கேன் அப்படின்னு. என்ன விஷயம், என்ன வேணும் உனக்கு? இந்த மாதிரி உங்கள் மகளை நான் திருமணம் பண்ண விரும்புகிறேன், உங்கள் மகளை நான் கல்யாணம் முடிக்கணும், எனக்கு உங்கள் மகளை பொண்ணு கொடுங்கன்றேன். அப்படியா, பொண்ணுக்கு உனக்கு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய தகுதி இருக்கா அப்படின்னா என்னன்னா, அந்த ஈட்டியை கொடுத்து அவர் கையில் எடுத்து கொடுத்து, அந்த பையன் கையில் கொடுத்து போய் காட்டுக்குள்ளே போய் ஒரு சிங்கம் இல்லை ஏதாவது ஒரு புலியை போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்றாரு. அதை வேட்டையாடிட்டு வந்தா தான், எப்படி பாருங்க, நம்ம ஊர்ல இந்த காளை அடக்கிற மாதிரி பந்தய கல்ல தூக்க சொல்றாங்க பாருங்க அந்த காலத்துல. அது மாதிரி இந்த இளைஞர்களை போய் இப்படி சொல்றாங்க அவங்க அப்பா. இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, காட்டுக்குள்ள போறாங்க. இந்த இளைஞர் போய் ஒரு புலியவோ ஒரு சிங்கத்தையோ வேட்டையாடிடுறாங்க. தைரியமான ஆளுங்க அந்த காலத்துல பாருங்க, அவ்வளவு வலிமை இருந்திருக்கு அவங்க உடம்புல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பாருங்க, எகிப்தியோட பிரமிடுக்கு பாருங்க, ஒவ்வொரு கல்லுமே டன் கணக்குல உள்ள கல். ஒரு 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 லாரி வந்து 1000 டன்னுங்க. அது மாதிரி எத்தனை டன் இருக்கும் பாருங்க. அது மாதிரி இப்ப வந்து மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, ராஜராஜா கட்டிய தஞ்சையில பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கற்களை வந்து எங்க இருந்து எடுத்து வந்தாங்கன்னே தெரியாது. யானையின் மூலமா எடுத்து வந்து மனிதர்களை தான் தூக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல எவ்வளவு வலிமை படைச்சவங்களா இருப்பாங்க பாருங்க. அது மாதிரி இந்த இளைஞர்கள் போய் ஈட்டியை வச்சு அந்த புலியவோ சிங்கத்தையோ வேட்டையாடிட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க அவங்க அப்பா முன்னாடி. ரைட்டு மாப்பிள்ள, நீ வீர இந்த என் பொண்ணு உனக்கு தாயா அப்படின்னு கொடுக்குறாரு. எப்படி பாருங்க அந்த ஊர்ல. அப்புறம் அதை நிறுத்த சொன்னாங்க அரசாங்கம். கொஞ்ச நாள்ல அரசாங்க செட்டப் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, மக்கள் நிறைய பேர் ஆப்பிரிக்காக்குள்ள உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. முதல்ல மிஷினரிகள் நுழைய ஆரம்பிச்சாங்க. மிஷினரிகள்னா மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு உள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் மருத்துவ குழு உள்ள நுழைஞ்சிச்சு. அப்புறம் கோவில் கட்டுறதுக்கு போனாங்க, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறதுக்கு போனாங்க. இப்படியே அந்த ஏரியா டெவலப் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப டெவலப் ஆன உடனே இந்த காடுகள் வந்து சஃபாரி ஆயிடுச்சு. இந்த காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாம் இந்த நம்ம நாட்டுல உள்ள நம்மள மாதிரி மக்கள் போய் பார்க்க விரும்புறாங்க. அப்ப அரசாங்கம் சொல்லுது, ஏய் தம்பிகளா, உங்க வீரத்தை காமிச்சு இப்போ சிங்க புலிய கொண்டுறாதீங்கயா, அதுகளை வச்சுதான் நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது நம்ம நாட்டுக்கு. வெளிநாட்டு மக்கள் வந்து அதை பார்வையிட விரும்புறாங்க, அவங்க வந்து பாக்குறாங்க, நம்மளுக்கு பணம் வருது, கொண்டுறாதீங்கன்றாங்க. அதனாலதான் அந்த சிங்க புலியோட அந்த எண்ணிக்கை வந்து தப்பிச்சுச்சு, கொள்றதை அவங்க நிறுத்துனாங்க. ரெண்டாவது அந்த கொண்டாங்க பாருங்க, அந்த அந்த இளைஞர்கள் ரொம்ப வெக்கப்படுவாங்களாம், ஒரு போர்வ மாதிரி தெரிய போட்டுருவாங்களாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ஒரு போர்வ மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி ஆளுகளை பார்த்தாலே திரும்பிக்கிடுவாங்களா, வெக்கப்படுவாங்களா. அவ்வளோ வெக்கப்படுற குணம் உள்ளவங்க. ஆனா அவ்வளோ ஃபெரோசியஸா இருக்காங்க. ஒரு சிங்கத்தையோ புலியவோ அப்படி அப்படி நம்ம செய்ய முடியுமா? நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி செஞ்சிருக்காங்க. யாரு? நம்ம வீர சகோதரர்கள், மருது சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது. அப்பெல்லாம் உங்களுக்கு சிவகங்கையிலேருந்து உங்களுக்கு ராம்நாடு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா காட்டு பகுதி தான். மரங்கள் அடர்ந்து இருக்குங்க. உங்களுக்கு மரங்கள் அடர்ந்து இருக்கும்.
இப்போ எங்கள் மதுரையிலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் இப்போ எங்கள் அம்மா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஆரப்பாளையத்தில் வாழை தோட்டங்கள் நிறைய இருக்கும்டா அப்படிம்பாங்க. மரங்கள் நிறைய இருக்கும்பாங்க. மருத மரங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் மருதை அப்படின்றது தான் மதுரைன்னு மருவிருச்சு அப்படின்றாங்க. ரைட். இப்போ சிவகங்கையிலேருந்து ராம்நாடு வரைக்கும் காட்டு பகுதியாக இருக்குல்ல, இந்த காட்டு பகுதியில் தான் இந்த போர் பயிற்சி பழகுறாங்க. யாரு? பெரிய மருதும் சின்ன மருதும். அப்போ புலியெல்லாம் வந்துச்சுன்னா புளிய பிடிச்சி வாயை ரெண்டா கிழிச்சிருவாராம். யாரு? பெரிய மருது. அவ்வளவு வலிமையான ஆளாம். சின்ன மருது வெள்ளைக்காரங்களுடைய நாணயம் இருக்கு பாருங்க, வெள்ளி நாணயம், அதை அப்படியே கையிலேயே வச்சு வளைச்சிருவாராம். சரியான வீரங்க. எப்படி வீரங்கன்னு பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்க போர்ல தோத்துட்டாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனை சொல்ல வரும்போது என்னன்னா, இங்க பாஞ்சாலங்குறிச்சியில வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை இருக்கு பாருங்க, பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, முயலை வந்து நரியோ நாயோ வரட்டுமா, துரத்துமா. இந்த முயல் வந்து வேகமா ஓடுவான். பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள்ள வந்த உடனே இந்த முயல் திருப்பி தாக்க போகுமா. யார? நாயவோ நரியவோ திரும்ப ஃபைட்டு கொடுக்குமா. எப்படி பாருங்க. அந்த முயலுக்கு அந்த வீரம் வந்துருது. என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த மண்ணுல உள்ள வீரம் விளைந்த மண். அந்த மண்ணில் தான் பிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மை. நான் எதுக்கே உனக்கு வரி கொடுக்கணும்? எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, எங்களோட பெண்களுக்கு மஞ்சள் அரிசி கொடுத்தாயா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க அந்த வீரபாண்டிய கட்டபொம்மை. அவரை தூக்கு போட்டதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரங்க அவருடைய தம்பி ஊமத்துறையை தேடுறாங்க. அப்ப ஊமத்துறை நேரா வந்து எங்க வந்து நிக்கிறாரு? சின்ன மருதுகிட்ட வந்து நிக்கிறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. சின்ன மருது, வா பரவாயில்ல, நம்ம அண்ணன்ட்ட போய் பேசுவோம். பெரிய மருதுகிட்ட போய் சொல்றாரு. பெரிய மருது, அண்ணே இந்த மாதிரி ஊமத்துறைனே நம்மளை நம்பி வந்திருக்காப்லனே அப்படின்னதும் பெரிய மருது சொல்றாரு, வெள்ளைக்காரங்களை பதிச்சுட்டாரேப்பா, நம்மளுக்கு அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே, எப்படி அப்படின்னு. இல்லைண்ணே, நம்மளை நம்பி வந்துட்டாருனே அப்ப சொல்றாரு பெரிய மருது. ரைட். வாழ்ந்தால் அனைவரும் வாழ்வோம், வீழ்ந்தால் அனைவரும் வீழ்வோம். நல்லா வாழ்ந்தா வாழ்வோம்யா, வெள்ளைக்காரன் எது செத்த அனைவருமே சாவோம்யா, வாயா. அந்த காட்டி கொடுக்கல, வெளியே போடான்னு சொல்லல. சின்ன ஊமத்துறைய கூடயே வச்சிருந்தாங்க. அதான் நட்பு. எப்படி பாருங்க, பாண்டிய நாட்டின் நட்பு அது. சரி, இது ஒண்ணு. இப்ப இந்த வீரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வீர சிவாஜி. உங்களுக்கு தெரியும் வீர சிவாஜி, மராட்டிய மண்ண வீர சிவாஜி, நம்ம இந்து மண்ண மிகச்சிறந்த வீரன். அவங்க அம்மாட்ட சின்ன வயசுல அவங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அவங்க குரு வீர கதைகளையா சொல்றாரு. ராமாயண மகாபாரதத்தை பூரா சொல்ல வீரனாவே பிறக்கிறாரு. பிறக்கும்போது அவங்க அம்மாவும் அவரும் சிவாஜியும் வீர சிவாஜியும் ஒரு தடவை தாயம் விளையாடுறாங்க. தாயம் விளையாடும்போது அவங்க அம்மா ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே இந்த சிவாஜி வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நீ என்ன சொல்றியோ அதை கேட்கறேம்மான்னு. அப்போ அவங்க அம்மா அவன் கூட்டிட்டு போய் வீட்டு மாடத்துக்கு கொண்டு போய், அங்கே பார்த்தியா எதிர்த்தாப்புல அப்படின்னா எதிரி கோட்டை, அந்த கோட்டையில் இவங்க இருக்கிற ஏரியாவில் எதிரியோட கொடி பறக்குது. அந்த கொடி பறக்குது பார்த்தியா? ஆமாம்மா, எதிரியோட கொடிமா. அந்த கொடியை நீ இறக்கிட்டு நம்ம கொடியை ஏற்றணும், அவன் பலம் வாய்ந்தவன் ஆச்சேம்மா அப்படின்றாரு சிவாஜி. 13 வயசு தான் ஆகுது. 13 வயசு தான் ஆகுது. அவங்க அம்மா சொல்றாங்க, பலம் வாய்ந்தவனா அவனை எதுக்குறதுக்கு தான்டா உன்னையுமே வளர்த்துருக்கேன், நீ வளர்ந்ததே அவனுக்காக தானே. அவனை அடிச்சு என்ன செய்வே எது செய்வே, அவனை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம கொடி பறக்கணும் அப்படின்றாங்க. எப்படி பாருங்க. அந்த வீர சிவாஜி அந்த போர்களை ஜெயிச்சு அவனை அடிச்சு கொண்டுட்டு அவர் என்ன பண்றாரு, தன் நாட்டு கொடியை பறக்க விடுறாரு. அந்த சிவாஜிகிட்ட ஒரு டெக்னிக்னா, உலகத்திலேயே பல பேர் வீர சிவாஜிகிட்ட இருந்து ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணாங்க. அதான் கொரில்லா வார்னா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிச்ச ஃபர்ஸ்ட் பிளட், ராம்பா படத்துல எல்லாம் மரத்துக்கு பின்னாடி வந்து அப்படியே சகதியை பூசிட்டு அப்படியே மரம் மாதிரியே இருப்பாப்ல. கேமஃப்ளாக், அதாவது மாறுவேடம் போட்டிருக்கிறது. சகதியை பூரா மேலே போட்டிருப்பாரு, மேலே இலதலையில கட்டி இருப்பாரு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாரு. கிட்ட எதிரி வரும்போது அது கொல்லுவார் அவரு. அது மாதிரி இந்த சிவாஜி அந்த டைம்ல ஆரம்ப காலகட்டத்தில் காட்டு பகுதியில், அவங்க இருந்த ஏரியாலாம் காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில் வீரமான அந்த கத்தி சண்டை, வால் சண்டை, குருவால் சண்டை, இந்த சண்டையெல்லாம் பழகும்போது உங்க காட்டுக்குள்ள இவர் பாக்குறாரு, யாரு? வீர சிவாஜி பாக்குறாரு, புலி வந்து
எதிரியை தாக்குறதுக்கு எப்படி அது பிஹேவ் பண்ணுது, அது தன்னை எப்படி உடம்ப வளைச்சுக்கிறது, எப்படி நிவுறுது, எப்படி ஃபோர்ஸா பாயுது, ஒரே பாயில எங்க அடிக்குது, படரியில் அடிக்குது, அப்படி 2 கால்ல இடுப்பு பிடிக்குது அப்படின்னு. அது மாதிரிதான் வீர சிவாஜி என்ன பண்றாரு, அப்சல் கான். உங்களுக்கு தெரியும் அப்சல் கான் வரலாற்றுல யாரு, நம்ம அவுரங்கசீப்போட அவுரங்கசீப்போட தூதுவன் வந்து சிவாஜியை வந்து கட்டி பிடிக்கிறான். அவன் பெரிய முரடை, நல்ல மாட்டுக்கறியை தின்னு சரியான முரடை, சிவாஜியை கொண்டுடலாம்னு அவன் ஒரு நினைப்புல வரேன். புலி நகம், அந்த புலியை சொன்னார் பார்த்தீங்களா, புலி வந்து எப்படி ஒருத்தனை பிடிச்சி தாக்கி கொள்ளுதுன்னு, அந்த புலி மாதிரி